மோசடி கும்பலால் அரசு பள்ளி ஆசிரியை மாரடைப்பால் மரணமடைந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் ஆக்ராவில் உள்ள ஒரு அரசு பள்ளியில் ஆசிரியையாக பணிபுரிந்த மால்தி வர்மாவுக்கு வாட்ஸ்ஆப்பில் மர்ம அழைப்பு ஒன்று வந்துள்ளது. கல்லூரி செல்லும் அவரது மகள் பாலியல் மோசடியில் சிக்கியதாக கூறிய மர்ம ஆசாமி மகள் பத்திரமாக வீடு வந்து சேரவும் வழக்கு பதியாமல் இருக்கவும் 1 லட்சம் வங்கிக் கணக்கில் டெபாசிட் செய்ய வேண்டும் என மிரட்டல் விடுத்துள்ளார். அச்சமடைந்த மால்தி வர்மா தன் மகனுக்கு தகவல் தரவே அவரது மகன் இது மோசடி என்பதை கண்டறிந்தார். இருந்த போதும் இந்த விவகாரத்தை நினைத்து வருந்தி கொண்டிருந்த மால்தி வர்மா பள்ளியில் இருந்து வீடு திரும்பியதும் உடல்நிலை மிகவும் மோசமானது. வீடு திரும்பிய 15 நிமிடங்களில் மாரடைப்பால் அவர் உயிரிழந்தார். போலீசார் வழக்கு பதிவு செய்து சைபர் கிரைம் உதவியுடன் விசாரணை நடத்தி வருகின்றனர். கரூர் அருகே கல்குவாரி குட்டையில் மூழ்கி சிறுவன் உயிரிழந்த நிலையில் குவாரி உரிமையாளரை கைது செய்ய கோரி உறவினர்கள் போராட்டம் நடத்தினர். கரூர் மாவட்டம் பெரும்பாறை என்ற இடத்தில் ராகுல் என்ற 14 வயது சிறுவன் கைவிடப்பட்ட கல்குவாரி குட்டையில் குளிக்கச் சென்ற போது நீரில் மூழ்கி பரிதாபமாக உயிரிழந்தார். சிறுவனது உடல் கரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பிரேத பரிசோதனைக்காக வைக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து சிறுவனின் உறவினர்கள் ஏராளமானோர் மருத்துவமனையை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். கல்குவாரி உரிமையாளரை SC/ST வன்கொடுமை சட்டத்தின் கீழ் கைது செய்ய வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். இடத்தினுடைய உரிமையாளர் ராஜேந்திரனுடைய மகன் கார்த்திகை என்பவர் மீது கடந்த 23ஆம் ஆண்டு தான் பட்டா மாற்றம் செய்யப்பட்டிருக்கு. ஒரு மூடப்படாத குவாரி 2008லேயே உரிமம் ரத்து செய்யப்பட்ட குவாரி ஏன் இன்னும் மூடப்படாமல் இருக்கிறது? இதை ஏன் வருவாய்த்துறையும் கனிமவளத்துறையும் நடவடிக்கை எடுக்காமல் இருக்கிறது? இன்னொரு பக்கத்திலேயே அருந்ததியர் குடியிருப்பு இருக்கிறதுனால இவர்கள் கவனக்குறைவாக இருக்கிறார்களா? அருந்ததியர்கள் எப்படியா போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்ற வினா எழுகிறது. இதை ஏன் வருவாய்த்துறை கண்டுகொள்ளவில்லை, கனிமவளத்துறை கண்டுகொள்ளவில்லை? ராகுலினுடைய இறப்பிற்கு காரணமான குவாரி உரிமையாளர் மீது SC/ST வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.